2020 டிண்டர், ஃபேஸ்புக், ஆர்குட், ஸ்னாப்சாட்னு 1000 விஷயம் வந்ததுக்கு அப்புறமும் இன்னைக்கு இருக்கிற சாதாரண ஒரு குடிமகன் நம்ம ஊர்ல எவ்வளவு பிரச்சனை ஃபேஸ் பண்றான்னு பாத்தீங்கன்னா, சிங்கிளா இருக்கிற பையன் ஒரு பொண்ணு கிடைக்கிறதுக்கு கஷ்டப்படுறான், ஒரு பொண்ணு கிடைச்ச ஒரு பையன் அந்த பொண்ணை லவ் பண்ண கஷ்டப்படுறான், அந்த பொண்ணை லவ் பண்ற ஒரு பையன் அதே பொண்ணை கல்யாணம் பண்ண கஷ்டப்படுறான், கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் குழந்தை பெற்றுக்கிறதுக்கு ஏகப்பட்ட பிரச்சனை, குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் ஏகப்பட்ட பிரச்சனை, இவ்வளவு பிரச்சனைக்குள்ள வாழ்ந்துட்டு இருக்கிற நம்ம ஊர் பசங்க இருந்துகிட்டு சிங்கிள் தான் கெத்து, சிங்கிள் தான் மாசுன்னு 1000 விஷயம் பாசிட்டிவா பேசிட்டு இருந்தாலும் மனசுக்குள்ள ஒருத்தங்க கூட கிடைக்க மாட்டாங்கிறாங்க அப்படிங்கிற ஒரு கஷ்டம் வந்து நிறைய 2K கிட்ஸ், 90s கிட்ஸ் எஸ்பெஷலி நிறைய பேர் ஃபீல் ஆயிட்டு இருக்கும். போற போக்க பார்த்தா நம்மளுக்கு கல்யாணமே ஆகாதோங்கிற பயம் கூட நம்ம ஊர்ல நிறைய பேருக்கு வர ஆரம்பிச்சிருக்கும். பட் ஜோக்ஸ் அபார்ட், இப்படி வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த ஒரு காலகட்டத்தில் நைஜீரியாவில் இருக்கிற ஒருத்தர் தன்னோட வாழ்நாளில் 130 பெண்களை கல்யாணம் பண்ணிட்டு கிட்டத்தட்ட 200க்கு மேல குழந்தைங்களை பெத்தெடுத்துட்டு அவர் 2 வருஷத்துக்கு முன்னாடி தான் இறந்து போனார். அவர் இறந்து போகிற நேரத்தில் அவருக்கு 10 பொண்டாட்டிங்க வந்து பிரெக்னென்ட்டாகவே இருந்தாங்க. இங்கே ஒரு பொண்ணு பிரெக்னென்ட் ஆகி அது ஒரு நல்ல குழந்தையா பிறக்கிறதுக்கே கஷ்டம். அவர் இறந்து போகிற காலகட்டத்தில் 10 பொண்ணுங்களை பிரெக்னென்ட் ஆக்கிட்டு அவர் இறந்து போனார். இந்த வீடியோவில் பார்க்க போகிறது சிங்கிள்ஸ் எல்லாம் பயங்கரமா பார்த்து காண்டாகிற மாதிரி இருக்கிற முகமது அபு பெல்லோ பெக்கர் அப்படின்னு சொல்லப்படுற நைஜீரியாவை சார்ந்த வேற லெவல்ல வரலாற்றிலே இப்படி ஒரு மனுஷன் வாழ்ந்ததே இல்லப்பா, எப்படி இவர் இதெல்லாம் பண்ணாரு அப்படின்னு சொல்லி வியந்து பார்க்குற மாதிரி இருக்கிற 130 பெண்களை திருமணம் பண்ணி அதுக்காகவே வேர்ல்டு லெவல்ல ஃபேமஸ் ஆன பெல்லோ அப்படின்னு நம்ம ஷார்ட்டாக வர சொல்லலாம். ஸோ பெல்லோவோட வாழ்க்கை கதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்டார்டிங்கே வேற லெவலில் இருக்கும். இப்போமே நம்ம நிறைய பேருக்கு காண்டாக ஆரம்பிச்சிருக்குன்னா 130 பேர் அவர் எப்படி வாழ்ந்திருப்பாரு, காலையில் எந்திரிச்சதுலேருந்து இவருக்கு ஒரு வேலையே இருக்காதா, 200 குழந்தைங்களை பெற்றெடுத்திருக்காரு, இவர் 130ன்னு வச்சாலும் வருஷத்தில் 360 நாள் தானே இருக்கு, எப்படி நம்ம லாஜிக்கலாக எதுவுமே யோசிச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு இருக்கு. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இவரோட வாழ்க்கை என்ன, யார் இவருக்கு எப்படி 130 பெண்கள் வந்து திருமணம் பண்ணாங்க, இவங்க நாட்டில் இவரெல்லாம் எதுவுமே கேட்க மாட்டாங்களா, இவரோட 200 குழந்தைங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு அபார்ட்மெண்ட்ஸே நம்ம ஊர்ல எல்லாம் வந்து ஒருத்தங்க ஒரு ஃபேமிலி ஒரு வீட்ல இருக்கும் கரெக்டா, இவரோட ஃபேமிலி வந்து ஒரு அபார்ட்மெண்ட்ஸ் மொத்தமாவே நைஜீரியால வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஃப்ளோர் வைஸ் வந்து இவர் வாழ்க்கையை நடத்திட்டு இருக்காரு. சோ இந்த மாதிரி இருக்கிற பெல்லோவோட வாழ்க்கையை நம்ம முதல்ல இருந்தே பார்க்க ஆரம்பிப்போம் வாங்க. சோ பெல்லோ வந்து கிட்டத்தட்ட ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி, ஆமாங்க அவர் 93 இயர்ஸ் வரைக்கும் வாழ்ந்திருக்காரு. சோ கிட்டத்தட்ட 100 வருஷம் தான். 100 வருஷத்துக்கு முன்னாடி 1924 ஜனவரி 28ஆம் தேதி பிறந்திருக்காரு. இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா 2017 ஜனவரி 28ஆம் தேதி இவர் இறந்தும் போயிருக்காரு. சோ இவருக்கு பிறந்த நாளும் இறந்த நாளும் ஒரே நாள் தான். இவர் என்ன பண்ணிருக்காருன்னு பாத்தீங்கன்னா நைஜீரியால பயங்கர ஏழ்மையான குடும்பத்துல பிறந்திருக்காரு, ரொம்பவே ஏழ்மையான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருக்காரு. இப்படி ஒரு வாழ்ந்துட்டு இருக்கப்போ இவருக்கு ஒரு சின்ன டேலண்ட் வந்து சின்ன வயசுல இருந்து இருக்காது. என்னன்னு பாத்தீங்கன்னா ஒருத்தங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா அதை உட்காந்து பொறுமையா கேட்டு அவங்க கிட்ட ஆறுதலா 4 வார்த்தை பேசி அதுக்கப்புறம் வந்து அவங்க மனசுல ஏதாவது குறை இருந்துச்சுன்னா அதை வந்து ஒழுங்கா கேட்கிறப்போ மக்களுக்கு வந்து ஒரு சின்ன சாட்டிஸ்பாக்சன், இவர்கிட்ட வந்து உட்கார்ந்து பேசினா தன்னோட பிரச்சனை எல்லாம் போன மாதிரி ஒரு சின்ன சாட்டிஸ்பாக்சன் வந்து பெல்லோவுக்கு சின்ன வயசுல இருந்து இந்த மாதிரி அடுத்தவங்களோட பிரச்சனையை கவனிக்கிற ஒரு சின்ன ஸ்பெஷல் சூப்பர் பவர் வந்து பெல்லோவுக்கு சின்ன வயசுல இருந்தே இருக்கு. காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கிற வாழ்க்கையில வந்து யார் அடுத்தவங்க வாழ்க்கையை பத்தி கவலைப்படுறோம், நம்ம வாழ்க்கையை பார்த்துட்டு தானே போயிட்டு இருக்கோம். சோ இப்படி இருக்கிற பெல்லோ வந்து சின்ன வயசுல இருந்தே வந்து பெண்கள் எல்லாம் திரும்பி பார்க்கறதுக்கு நேரம் கிடையாதுங்க. இப்படி யாராவது உட்கார்ந்து என்கிட்ட பேசுவாங்க, அவங்க பேசி முடிச்சதுக்கு அப்புறம் வந்து அவங்க மனசு சந்தோஷமா இருந்தாங்கன்னா எனக்கு கொஞ்சம் காசு கொடுப்பாங்க, அந்த காசை வச்சு நான் வீட்டுல போய் கொடுத்தேன்னா என் ஃபேமிலி வந்து கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. பட் நாளாக என்ன ஆகுது அப்படிங்கறது பாத்தீங்கன்னா பெல்லோ கிட்ட உட்கார்ந்து பேசினா நல்லா இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே இவருக்கு வந்து காசு வந்து ஒரு ப்ரொஃபஷனாவே இவருக்கு மாற ஆரம்பிச்சிருது. கவுன்சிலர் மாதிரி ஆக ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் வந்து இவர்கிட்ட எல்லாரும் அவங்க பிரச்சனையை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இவர் ஒரு ஹீலர்னே நிறைய பேர் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, மனக்குறைகள் எல்லாம் தீக்கிற ஒரு மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படி போயிட்டு இருக்கப்போ பெல்லோவுக்கு வந்து முதல்ல என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா ஒருத்தங்க வந்து ஒரு கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இப்படி இவங்க வந்து கதையை சொல்ல ஆரம்பிக்கிறப்ப வந்து அவங்க வந்து வேற லெவல்ல இவர் வந்து கதையை கேட்கிறாரு அப்படிங்கறதெல்லாம் தெரிஞ்ச உடனே அவங்களோட குறையெல்லாம் நல்லா பாசிட்டிவா பேசுறாருன்னு தெரிஞ்ச உடனே அவங்க வந்துகிட்டு என்னோட பொண்ணை நீ திருமணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து தன்னோட பொண்ணே வந்து பெல்லோவுக்கு வந்து முதல்ல திருமணம் பண்ணி வைக்கிறாங்க. இது வந்து பெல்லோவுக்கு சின்ன வயசுலயே நடக்குது. சோ இவர் திருமணம் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு நல்ல ஹாப்பியான ஒரு ஃபேமிலி லைஃப் போயிட்டு இருக்கு. அப்ப வந்து இவர் மத்தவங்களோட குறைகளை கேட்டுட்டு இருக்கப்ப இன்னொரு பொண்ணு வராங்க. அவங்க சொல்றாங்க, நான் ஆல்ரெடி கல்யாணமான ஒரு பொண்ணு, என்னோட கணவன் வந்து என்னை விட்டுட்டு போயிட்டான். இன்னும் நைஜீரியாவை பத்தி ஒரு சின்ன இன்ட்ரெஸ்டிங்கான டிட்பிட் என்னன்னு பாத்தீங்கன்னா உலகத்திலே அதிகமான பெண்கள் கூட இருக்கிற ஆண்கள் வந்து நைஜீரியால, அதாவது மோர் தென் ஒன் பார்ட்னர் இருக்கிறது வந்து நைஜீரியால தான் அதிகமா இருந்துட்டு இருக்காங்கன்னு சொல்றாங்க. சோ இந்த ஒரு பொண்ணு வந்து என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா என்னோட கணவன் வந்து ஒருத்தங்க கூட இருந்துட்டு இருக்காங்க, இருக்கிறப்பமே என்னை விட்டுட்டு போயிடுறாங்க, எனக்கு என்ன பண்றதுனே தெரியல, என் வாழ்க்கையில வந்து சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லாம இருந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னா அபு என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, அது பெல்லோ என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, சரி இவங்க இவ்வளவு கம்ப்ளைண்ட் பண்றாங்களே, இவங்க இவ்வளவு கஷ்டப்படுறாங்களேங்கிறதுக்காக அவங்க சொல்றாங்க, வேணா நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன், நீங்க என் கூட வந்து சேர்ந்துருங்கன்னு சொல்லிட்டு இரண்டாவது திருமணம் வந்து இவங்க இரண்டாவது ஆல்ரெடி கல்யாணம் பண்ண ஒருத்தவங்களை வந்து பாவம் பார்த்து 2வது தடவை கல்யாணம் பண்றாங்க. சோ இது ரெண்டு ஒரு பண்ணப்பமே வந்து இவரை சுத்தி வந்து கொஞ்சம் கொஞ்சமா நிறைய பேர் தப்பா பேச ஆரம்பிக்கிறாங்க. இன்னும் ஆல்ரெடி கல்யாணமான ஒரு பொண்ணை போய் நீ கல்யாணம் பண்ற, இதெல்லாம் தப்பு, கரெக்ட் கிடையாது, ரொம்ப பெரிய தப்பு அப்படின்னு சொல்றப்ப இவர் வந்து இது என்ன தப்பு, அந்த பொண்ணுக்கு என்னால சாப்பாடு கொடுக்க முடியுது, அந்த பொண்ணை நான் பத்திரமா பாத்துக்கிறேன், அந்த 2 பேருக்கு, அதாவது என்னோட முதல் பொண்ணடிக்கும் இதுல பிரச்சனை இல்ல, 2வது பொண்ணடிக்கும் பிரச்சனை இல்ல, நீங்க எல்லாம் கேட்கறதுக்கு யாரு அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாரு. பட் இவர் இப்படி திருமணம் பண்ண ஆரம்பிக்கிறப்பமே சுத்தி இருக்கவங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமா முறைக்க ஆரம்பிக்கிறாங்க, கொஞ்சம் கொஞ்சமா ஃப்ரௌன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க, என்ன இந்த ஆளு நம்ம ஊர்ல இருந்துகிட்டு இப்படி எல்லாம் பண்ணிருக்காருன்னு. நாளாக என்ன ஆகுது
ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவரை தேடி நிறைய பேர் வந்து என்னைய கல்யாணம் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி வர ஆரம்பிச்சிட்டாங்க. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இவர் மற்றவங்க கிட்ட வந்து இந்த மாதிரி வந்து அவங்கள கவுன்சில் பண்ணி அதுலேருந்து ஏர்ன் பண்ற காசை வச்சுட்டே வந்து இவர் வந்து பயங்கரமா அபார்ட்மெண்ட்ஸ்லாம் வாங்க ஆரம்பிக்கிறாரு. இவர் வந்து ஒரு நல்ல வாழ்க்கை வாழ ஆரம்பிக்கிறாரு அப்படின்னு தெரிஞ்சவொன்னே நைஜீரியாவில் இருக்கிற நிறைய பெண்கள் கணவனால விடப்பட்டவங்க இல்லை வந்து எனக்கு வந்து எவங்கிட்டயோ போய் கஷ்டப்படுறதுக்கு நான் இவங்க கிட்ட இருந்தேன்னா நல்ல வாழ்க்கை கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து நிறைய பேர் வந்து இவர் அப்ரோச் பண்ணி கல்யாணம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. வீடியோ என்ன சடனா நின்றுச்சுன்னு யோசிக்காதீங்க, இதுவும் நம்ம சேனல் தான். பட் இது மதன் கௌரி கிளிப்ஸ், ஒரு பெரிய வீடியோவோட முக்கியமான போர்ஷன்ஸை மட்டும் கட் பண்ணி போஸ்ட் பண்ற சேனல். நீங்க ஃபுல் வீடியோவை பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா இங்க இருக்கிற கார்டை கிளிக் பண்ணலாம். ஆர் கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷன்ல லிங்க் இருக்கும், டிஸ்கிரிப்ஷன்லயும் லிங்க் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி மெயின் சேனல்ல ஃபுல் வீடியோ பார்க்கலாம்.